Hey guys, welcome to PK Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படிங்கிறத எப்படி மெஷர் பண்ணுறாங்க அண்ட் மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கேலரிஸ்னால் என்னென்னா அது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜினா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் நடக்கிறக்கோ இல்லை ரெகுலர் ஆக்டிவிட்டி பண்ணுற அந்த எனர்ஜி மட்டும் கிடையாது, உங்கள் பாடிக்குள்ளே நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் தேவையான எனர்ஜி வந்து இந்த கேலரிஸ் தான் கொடுக்கும். ஸோ இந்த கேலரிஸ் எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் தான். ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், கார்பன், ஃபேட் தான் உங்களோட மேக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரோட்டீன் வந்து ரிப்பேர் அண்ட் பில்டிங் வந்து பார்த்துக்கும். ஸோ அந்த ரிப்பேர் அண்ட் பில்டிங் மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீனுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் தப்பாக என்ன நினச்சிப்பாங்கன்னா ப்ரோட்டீன் வந்து ஜிம் போகிறவங்க மட்டும் தான் எடுக்கணும், மசில் பில்டிங்காக மட்டும்தான் ப்ரோட்டீன் இருக்குன்னு நினச்சிப்பாங்க. பட் வந்து ப்ரோட்டீன் வந்து எல்லாருக்குமே தேவையான ஒன்று. ஸோ ஹீமோக்ளோபின் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது ரெட் பிளட் செல்குள்ளே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சிஜனை வந்து உடம்புக்குள்ளே எல்லா இடத்துக்கும் கொண்டு போகும் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொண்டு வரும். ஸோ அந்த ஹீமோக்ளோபின்ங்கிறது ஒரு ப்ரோட்டீன் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரெகுலரான ரிப்பேர், அதாவது மசில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி மசிலை உடச்சி அந்த ரிப்பேர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் அடிப்படுது இல்லைனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணவங்கள கூட அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் கொடுத்தா தான் அந்த ரெக்கவரி நடக்கும். ஸோ வந்து பில்டிங்க்கும் ரெக்கவரிக்கும் வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட் வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸ் தான் அண்ட் ஃபேட்டுமே வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸ் தான். பட் ஆனால் ஒரு ப்ரிஃபர்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி நம்ம உடம்புக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா கார்ப்ஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 1 hour வாக் போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ½ an hour கார்போஹைட்ரேட்டில் இருக்க எனர்ஜி எல்லாமே ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து ஃபேட்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்படி தான் அது வந்து ஒர்க் ஆகும். அண்ட் நம்ம கார்ப்ஸ்னால் எது சொல்லலாம்னா ஸோ சுகர், டயட்ரி ஃபைபர், இந்த ரெண்டு இருக்க எந்த ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்டாலுமே வந்து அது வந்து கார்போஹைட்ரேட் கணக்கில் தான் வரும். அண்ட் ஃபேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் தான். நம்ம ப்ரோட்டீன் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் மேலேயும் வந்து நிறைய பேருக்கு ஒரு பேட் இமேஜ் இருக்கும். ஃபேட் சாப்பிட்டா நமக்கு வந்து உடம்புக்கு கெடுதல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஃபேட்டுக்குமே வந்து ப்ரோட்டீன் மாதிரியே ரொம்ப எசென்ஷியலான திங்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 மேக்ரோ நியூட்ரியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். பட் அதோட அளவு தான் வந்து நம்ம அது பேடாக இல்லை குட்டாங்கிறது வந்து காட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரோட்டீன் நல்லதுன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப ஓவர்டேக் பண்ணாலும் உடம்புக்கு கெடுதல். ஸோ அதே மாதிரி ஃபேட் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அதை ஓவர்டேக் பண்ணாலும் கெடுதல். ஸோ ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் வரும், ஓகேவா. ஸோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் ட்ரான்ஸ் ஃபேட். ஸோ இந்த 3ல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ் ஃபேட் வந்து இருக்கலே கெடுதல். ஸோ அது வந்து 0.1 கிராம் கூட நம்ம இல்லாமல் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஆயிலை வந்து ரீஹீட் பண்ணிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ கடைகளில் வந்து ஒரு ஆயில் ரீஹீட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அந்த கடையிலேருந்து அடுத்த கடைக்கு திருப்பி அந்த ஆயிலை மாற்றி அதை திரும்பி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அந்த ஆயிலை ரீஹீட் பண்ணுறதுனால அது ட்ரான்ஸ் ஃபேட், அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து மாறுறதுனால அது வந்து ட்ரான்ஸ் ஃபேட்டாக மாறிடுது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக போய் நம்ம உடம்புலையே வந்து சேர்ந்துடும். ஸோ அந்த ட்ரான்ஸ் ஃபேட் வந்து நம்ம 0.1 கிராம் கூட எடுக்கக்கூடாது. ஸோ அதை வந்து டோட்டலி அவாய்ட் பண்ண வேண்டியது. ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காய் பால் அண்ட் வந்து டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டும்பாங்க. அது வந்து நம்ம உடம்புனால ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா கரைச்சிட முடியும். அந்த மாதிரி ஃபேட்ஸ் தான் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட். அண்ட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து எப்படின்னா நம்ம பாடி ஹீட்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிறது தான் வந்து அன்சேச்சுரேட்டட் ஃபேட். இப்போ வந்து மேக்ரோஸ்னால் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ வந்து இந்த மேக்ரோஸை வச்சு எப்படி கேலரிஸ் டிசைட் பண்ணுறாங்க அண்ட் இந்த ஃபுட்டில் இவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படிங்கிறது எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிராம் ஆஃப் ஆப்பிளில் வந்து 52 கேலரிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து ஒரு ப்ரோட்டீன், கார்பன், ஃபேட் சேர்ந்தது தான் வந்து கேலரிஸ். ஸோ ப்ரோட்டீன் வந்து 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா 4 கேலரிஸ்னு அர்த்தம். அண்ட் 1 கிராம் ஆஃப் கார்ப் வந்து 4 கேலரிஸ். அதே மாதிரி 1 கிராம் ஆஃப் ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா 9 கேலரிஸ். ஸோ இந்த ஆப்பிளில் ஒரு 100 கிராமில் 0.3 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குன்னு வச்சுப்போம். 0.3 × 4 அண்ட் வந்து கார்ப் வந்து ஒரு 14 டைம்ஸ்னால் 14 × 4. அதே மாதிரி ஃபேட் வந்து ஒரு 0.2 கிராம் இருக்குன்னா 0.2 × 9. ஸோ இந்த 3யுமே இந்த 3 வேல்யூஸும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு 52 வரும். ஸோ 52ங்கிறது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் கொஞ்சம். ஸோ வந்து அதை வச்சு இந்த மேக்ரோஸ் வச்சு தான் வந்து கேலரிஸ் வந்து டிட்டர்மின் பண்ணுறாங்க. ஸோ வந்து மேக்ரோஸ் வச்சு ஓகே கேலரிஸ் டிட்டர்மின் பண்ணுறாங்கன்னா ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். ஸோ அது வந்து கேலரிஸ் எதுவுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது, அது வந்து எந்த ஒரு எனர்ஜியும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆனால் வந்து ரொம்ப முக்கியமானது தான் அதுவும். ஸோ அது வந்து நம்மளோட பாடி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நம்ம ஹார்மோன் க்ரோத்துக்கு அதுக்கெலாம் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கு வந்து எந்த ஒரு கேலரிஸும் பெருசாக கிடையாது. இந்த வீடியோவில் வந்து ஃபுட்டில் இருக்க கேலரிஸ் எப்படி வந்து மெஷர் பண்ணுறாங்க, மேக்ரோ நியூட்ரியன்ஸ் என்ன, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. அடுத்த வீடியோவில் எவ்வளோ கேலரிஸ் வந்து நம்ம சாப்பிட்ணும் அண்ட் வந்து எவ்வளோ மேக்ரோஸ் சாப்பிடணும். ஸோ வெறும் கேலரிஸ், எம்டி கேலரிஸ் சாப்பிட்டு யூஸ் இல்லை. அதனால்
எவ்வளோ ப்ரோட்டீன் கார்பன் ஃபேட் வந்து எவ்வளோ சாப்பிட்றோங்கிறத எப்படி மெஷர் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் யூ க்ளோஸ் சைனிங் ஆஃப்.